உடனே கிளம்புறதா தான் சொன்னேன். பட் அப்படி இப்படின்னு டைம் இழுத்துருச்சு. டைம் வந்து 11:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். வித்தின் ஒரு 1/2 அன் ஹவரில் போயிடலாம். சண்டேனாலே டிராஃபிக் தானே. ஸோ நான் அப்படியே வந்து ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டேன். நான் அங்கே போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் நஞ்சம் கூட்டம் இல்லை கைஸ். ஒரு ஊரே இங்கே தான் இருக்கு கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற லெஜண்ட் சரவணா அப்படின்னு சொல்ல மாட்டேன். லெஜண்ட் சரவணா இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஓப்பன் பண்ண ஓசிஸ் தான் வந்திருக்கோம். பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, செம கூட்டம். நானே வந்து இப்போ பார்க்கிங்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல தெரியறதா வந்து நம்ம லெஜண்ட் சரவணா. ஸோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க போத்தீஸ். ஸோ தான் எப்படி காட்டுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து பாடியில் இருக்கிற நியூ போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கோம், ஸ்வர்ணமஹால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா? அவரு ஆப்போசிட்லேயே வந்து பாடி சரவணா ஸ்டோர் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருக்கு. ஆப்போசிட்லேயே இவ்வளோ பெரிய கடை திறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து சரவணா ஸ்டோருக்கு காம்படிட்டரே வந்து போத்தீஸ் தான். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெரிய கடை அப்படின்னு பார்த்தா சரவணா ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிறது தான். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலெலாம் ஒன்றும் வீடியோ எடுக்க போகிறதில்ல. சும்மா ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். பைக் பார்க்கிங்கே இடம் இல்லை கைஸ். பாருங்க எவ்வளோ கூட்டம். சரவணா ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இன்டீரியர்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே பாருங்க, ஒரு கடை அப்படிங்கிறத தாண்டி ஒரு மால் மாதிரி வச்சுருக்காங்க வேறு. பட் இங்கே அப்படி இல்லை. அதை பாருங்க, இப்படி கடை இருந்தால் மக்கள் வாங்க வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக நம்மள மாதிரி சுற்றி பார்க்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இன்டீரியர்லாம் மிரட்டியிருக்காங்க. கடை மாதிரி இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரி இருக்குது. சென்னையில் ஒரு மால் வந்தால் என்ன ஃபீல் ஆகுமோ அப்படி இருக்கு. ஸோ உள்ளர வந்தோடனே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் மாதிரி ஃபீல் வந்து ஸ்வர்ணமஹால் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு சில்வர் எல்லாமே வந்து ஒரே ஃப்ளோரில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எல்லா கடைக்கும் போனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு புடவை தான் வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயே வந்து நம்ம வியர் பண்ணுறதுலேயே வந்து பட்டு புடவை தான் இருக்கிறதே காஸ்ட்லி. ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே பட்டு புடவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு. ஸோ ஃபுல்லாகவே லேடிஸ் செக்ஷன் தான். பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணுவோம். சரவணா ஸ்டோர் போனாலே வந்து பில்லு போட க்யூவில் நிற்கணும், கடுப்பாக வரும். அதனாலே பாதி பேர் சரவணா ஸ்டோர் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது சண்டேஸ்லாம் போனால் வந்து நல்லா மட்டும் தான் தெரியும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம யாரையாவது அவங்கள மிஸ் பண்ணிட்டா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஃபோன் இல்லைனா. ஸோ இதுதான் வந்து பில்லிங் கவுண்டரு. பார்த்தீங்கன்னா வரேன் கூட்டத்தை பில்லிங்க்கு. ஸோ நம்ம அப்படியே அடுத்து வந்து செகண்ட் ஃப்ளோர் போவோம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுங்களுக்காக தான் வந்து ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அவங்க வியர் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபீமேல் செக்ஷனு. ஃபீமேல் அவங்க ட்ரெஸ்ஸஸ், சுடிதாரு அந்த மாதிரி வந்து எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ், அதாவது வந்து காஸ்மெட்டிக்ஸு, ஹேண்ட்பேக்ஸு ஃபுல்லாகவே ஆனால் வந்து எல்லாமே பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நம்ம அடுத்து தேர்ட் ஃப்ளோர் போவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸ் செக்ஷனு. 2 ஃப்ளோரில் கூட வீடியோ எடுக்கிறது ஈஸி போல். இது கிட்ஸ் செக்ஷன் ஒன்று, எல்லா குட்டி சுட்டிஸும் இங்கே தான் இருக்குது. குறுக்கா முறுக்கான்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க விளாட்ற டாய்ஸு, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் ஃப்ளோரு. 2 பக்கம் வந்து எக்ஸலேட்டர் வச்சுருக்காங்க, சென்டரில் வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் என்ட்ரி ஆகி வர மாதிரியும் ரைட் சைட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க.
ஸோ சென்டரில் வந்து 2 சைடுமே வந்து எக்ஸலேட்டர் ஒட்டி லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்து 4th ஃப்ளோர் போவோம். இப்போது நம்ம வந்து 4th ஃப்ளோரில் இருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்து ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், ரூஃபாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து வெறித்தனமாக இருக்குது. அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அந்த சான்லியர் லைட்ஸ் கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கு தகுந்த மாதிரி லைட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கு வரப்போ வந்து அது வேறு ஒரு கடைக்கு வந்துட்டோம் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறையா கடையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். பட் இங்கே வந்து பாருங்கள், உண்மையிலே இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே மால் மாதிரி தான் கைஸ் இருக்குது. சீரியஸாக வந்து ஒரு போத்தீஸ்குள்ளே இருக்கும் அப்படின்லாம் ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு பாருங்கள், இங்கே ஆடெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கடையில் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், டிஜிட்டல் ஆட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம யூஎஸில் டைம் ஸ்கொயரில் தான் பார்ப்போம். இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக கடைகளில் வந்து இப்படி இருக்கும். பரவாயில்ல, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பசங்களுக்கு உள்ளது தான். ஃபுல்லாக வந்து மேல் செக்ஷன் தான் இது. பார்த்திங்கன்னா பிராண்டடும் இருக்குது. அந்த பக்கம் வந்து நம்ம வியர் பண்ணுற இன்னர் வியர்ஸ் எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 செக்ஷன் எவ்வளோ க்ரௌடாக இருந்தது. இந்த செக்ஷன் பார்த்திங்களா, க்ரௌடே இல்லை. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 செக்ஷன் வந்து ஃபீமேல் செக்ஷனு, இந்த செக்ஷன் 3rd செக்ஷன் வந்து சைல்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ஸு. பார்த்தீங்களா, ஜென்ஸ் செக்ஷன்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஏன்னா வர்றவங்க வந்து அங்கேயே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அப்புறம் ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சட்டையை எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபுல்லாக பிராண்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபுல்லாக வந்து பிராண்டடாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க இந்த டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் இருக்கிற மாதிரி. ஸோ வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பிராண்டடு. வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 5th ஃப்ளோர் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் ஃபுல்லாகவே இருக்குது. உள்ளார நுழைஞ்சோடனே வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே உள்ளார போனீங்க அப்படின்னா வந்து பேக்கு, செப்பல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சரவணா ஸ்டோரை சிமிலராக அப்படியே தான் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குமோ அப்படியே தான் இங்கே இருக்குது. பிராண்டடும் இருக்குது. நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்லேயும் இந்த மாதிரி இருக்கும். செப்பல்ஸ் வந்து நீங்கள் ப்ரைஸ் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், காஸ்ட்லியாகவும் எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்காக சரவணா ஸ்டோர் போவோமோ அப்படியே அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சரவணா ஸ்டோர் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகிரும். இது வந்து நல்லா இதேமாரி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டல் ஆகிரும். ஸோ நம்ம அடுத்து 6th ஃப்ளோர் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா க்ராசரிஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. என்ன தெரியும் இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் பில்லிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பில்லிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே வந்து ரேக்காக ஃபஸ்ட்டு வந்து காய்கறி பழம்லாம் அந்த பக்கம் இருக்குது உள்ளார நுழைஞ்சோன்னே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே சொல்ல போனால் ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே தான், இதுவும் நல்லா இருக்குது. ஓகே, ஆஃபர் என்னென்ன ஆஃபரில் இருக்கோ அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஃப்ளோர் போகலாம். இங்கே நமக்கு வேலை இல்லை. ஸோ அடுத்த ஃப்ளோர் போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று வந்து சொல்லணும்னா உள்ளார என்ட்ரானோடனே சத்யா வந்து தனியாகவே ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லக்ஸரி ப்ராடக்ட்ஸு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, சோஃபா செட்ஸு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வந்து கடைசியில் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே உட்காடுறாங்க. எல்லோரும் சொல்கிறது பாருங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதான் வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து 7th ஃப்ளோரு. இங்கே பாருங்கள் இன்டீரியர் இங்கே எவ்வளோ வித்தியாசமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரூஃப் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லைட் செட்டிங்ஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க.
ஸோ அடுத்து 8th ஃப்ளோர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியும். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ 8th ஃப்ளோரு இது வரைக்கும் 7 ஃப்ளோர் தான். ஸோ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 ஃப்ளோர் இருக்குது. 7 ஃப்ளோர் தான் வந்து ப்ராசஸில் இருக்குது. போத்தீஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுச்சு, பார்க்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத, என்ன ஃபீல் பண்ணிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு மினி vlog எடுக்க முடியுமோ அதை நான் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் ட்ரை பண்ணுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குன்னா பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டு ஸ்டோர். எங்கெல்லாம் வந்து அவங்களோட கால் தடத்தை பதிக்கிறாங்களோ அங்கே வந்து போத்தீஸை வந்து பதிச்சிருவாங்க. ஸோ வந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரவணா ஸ்டோர் தான் பெஸ்ட்டாக இல்லை போத்தீஸ் தான் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னடா அவன் எல்லாத்தையும் சொன்னான், முக்கியமான ஒரு இடத்த சொல்லவே இல்லையே. ஃபுட் கோர்ட்டை பற்றி நம்மள்ட்ட இவன் எந்த ஃப்ளோரில் இருக்குது அதை பற்றி இவன் எதுவுமே வீடியோவே போடலையே நினைக்காதீங்க. ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே வந்து ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா கீழே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். எல்லா பிராண்டடும் இருக்குது. நித்ய அமிர்தம், NSK பிரியாணி, கிரசன்ட் கஃபே. ஸோ ஃபுட் கோர்ட் கொஞ்சம் சின்னது தான் கைஸ், கொஞ்சம் சின்னது தான், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. பட் இன்டீரியர் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. க்ரௌட் அல்லது சரவணா ஸ்டோரில் வந்து எப்படி பிரியாணி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கேயும் பிரியாணி ஃபேமஸ்ஸு. ஸோ உபைட்ஸ் NSK பிரியாணின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ப்ளெயின் பிரியாணி 120, எக் பிரியாணி 120, சிக்கன் பிரியாணி 130, ஸ்பெஷல் பிரியாணி 140, மட்டன் பிரியாணி 230 ரூபா. ஸோ எல்லாமே கம்மியாக தான் கைஸ் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள், பிரியாணிக்காகவே சரவணா ஸ்டோர் ஒரு கூட்டம் போவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி இந்த பாருங்க க்யூவை சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து சீப்பு தாங்க. நீங்கள் போத்தீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வரீங்களோ இல்லையோ, இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த பிரியாணி கடையை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து இங்கே ஃபுட் கோர்ட்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கும் நான் என்னென்ன ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து போத்தீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆப்போசிட்டில் தெரியறது தான் வந்து சரவணா ஸ்டோரு. தெரியுதா என்னன்னு தெரியலை, மரம் மறைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது போத்தீஸ். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.